மக்களே, இப்போ என்னன்னாக்க போன மாதம் 5ஆம் தேதி துபாய் போகிறதுக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டோம். நல்ல சேலரி, சிவில் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக செலக்ட் ஆகிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 வீக்கில் உங்களுக்கான ஆஃபர் லெட்டர் வந்துடும், அதுக்கப்புறம் ப்ராசஸிங் நடக்கும் அப்படின்னாங்க. இது ப்ரீ ஜாப் தான், நமக்கு ப்ரீ சர்வீஸ் தான், எந்த பணமும் கட்ட வேண்டியதில்லை. இப்போ என்னென்னா, இப்போ 4 வாரம் ஆச்சு, இன்னுமே ஆஃபர் லெட்டர் வரல. ஏஜென்சியை கேட்டால் வந்துடும் சார் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால் வருமா என்னன்னு தெரியல. கம்முன்னு ஆப்பிரிக்காவே போயிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஆப்பிரிக்காலேயும் வேக்கன்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண கம்பெனியில் இப்போ புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அது என்ன போயிடலாமான்னு பார்க்குறேன். அங்கேயும் நல்ல சேலரி தான், இங்கேயும் நல்ல சேலரி தான். என்ன ஒன்று, ஆப்பிரிக்கானாக்க நம்ம போனால் 2 வருஷம் தான் கழித்து தான் ஊருக்கு வர முடியும். ஆனால் அங்கே ஃபுட் அக்காமடேஷன் கம்பெனியை கொடுத்துருவாங்க. நல்ல ரூம்ஸ் கொடுப்பாங்க. 3 BHK 2 BHK ரூம் கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். துபாயில் போனோம்னாக்கா நம்ம அக்காமடேஷனில் தங்க வேண்டியது வரும். பெட் ஸ்பேஸு அந்த மாதிரியெல்லாம் தங்க வேண்டியது வரும். இதுவே ஆப்பிரிக்கானா இன்னும் சூப்பராக இருக்கும், லக்ஸரியாக. ப்ளஸ் நமக்கான கார் கொடுத்துருவாங்க. காருக்கு ஒரு டிரைவரும் கொடுத்துருவாங்க. வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஒரு குக்குமே கொடுத்துருவாங்க ஆப்பிரிக்காவில். ஸோ நம்ம வேலை, நம்ம சாப்பிட்றோம், தூங்கி எழுந்து வேலைக்கு போகிறோம், வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றோம், திரும்ப தூங்கி எழுந்து வேலைக்கு போகிறோம். இதுதான் நம்மளோட வேலை. நம்ம வேறு எந்த டென்ஷனும் எடுத்துக்க வேண்டியதில்லை. கரண்ட்டு, வீடு எல்லாமே கம்பெனி கொடுத்துரும். அதான் அங்கிட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன். பார்ப்போம், இருங்க, சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு.